முன்னொரு காலத்துல இஸ்ரவேல் ஒரு ஊர்ல சிம்சோன் ஒரு குட்டி பையன் பிறந்தான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் அவங்க அப்பா அம்மாட்ட போய், ஏசப்பா உங்களுக்கு ஒரு பலசாலியான குழந்தைய கொடுக்க போறாரு, அவன் தான் இந்த இஸ்ரவேல் மக்களை அவங்களோட எனிமீஸ்ல இருந்து காப்பாத்துவான்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆனாலும் அவனோட தலையில இருக்க முடிய மட்டும் வெட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுலதான் சிம்சோனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு. தேவதூதன் சொன்ன மாதிரியே சிம்சோன் மத்த பசங்க மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தான். எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தான்னா, ஒரு தடவை சிம்சோன் காற்றில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு சிங்கம் அவனை கடிக்கிறதுக்கு வேகமா பாஞ்சு வந்துச்சு. அதை பார்த்த சிம்சோன் கொஞ்சம் பயம் இல்லாம அது மேல டைரக்டா பாஞ்சு அது கூட சண்டை போட்டு அதோட வாயை தன்னோட வெறும் கையால கிழிச்சு போட்டான். சிங்கம் அந்த இடத்துலயே செத்து போயிட்டு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிம்சோன் இன்னும் பெரியானப்போ ஒரு தடவை அவனை ஏமாத்தி அவன் கையை கதைதான் கெட்டி காட்டுக்கு நடுவில் கொண்டு போய் போட்டு 1000 எனிமீஸ் அவனை அடிக்க வந்தாங்க. ஆனா அப்போ நம்ம சிம்சோன் உடனே இசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அந்த கெட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு அவனை கொல்ல வந்த எல்லாரையும் ஒரு கழுதையோட தாடை எலும்ப வச்சு ரைட் டு லெஃப்ட் டு தமால் துமைன்னு அடி பின்னி எடுத்து மொத்த வெறி சாச்சிட்டான். ஏன்னா நம்ம சிம்சோனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தது யாரு? நம்ம ஏசப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் சிம்சோனை ரொம்ப புகழ்ந்து பாடினாங்க. என்னதான் இவ்வளவு ஸ்ட்ரென்த் சிம்சோனுக்கு இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வீக்னஸ் வந்துட்டு. அது என்ன வீக்னஸ், அப்புறம் என்ன ஆச்சு, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பை.